Environ Life Science Limited, partnering for life. Good morning, everybody. I am Dr. C Soundararaj. I am the Managing Director of TCR Multi-Speciality Hospital in Krishnagiri. எப்பவுமே இந்த பாம்புக்கு வந்து நெருப்பு, இந்த பூச்சிக்கொல்லி மருந்து, இந்த மாதிரி கெரசின் இதெல்லாம் பார்த்தா ஆகாது. அதே மாதிரி இந்த பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்து வெங்காயத்தில் வந்து கார்பானிக் ஆசிட் இருக்கு. ஸோ அதெல்லாம் போட்டாக்கா அந்த பாம்புக்கு வந்து பிடிக்காது. வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே அரைச்சி நீங்கள் வீட்டு காம்பவுண்ட் சுற்றி போட்டீங்கன்னா கூட இந்த பாம்பு வருவதற்கான வாய்ப்பு குறையும். எப்பவுமே வந்து இந்த பெட்ஸ் இருக்கிற இடத்துல, அதாவது கோழி முட்டை இடுற இடத்துல, அந்த மாதிரி கொஞ்சம் அசுத்தமான இடத்துல, இல்லை ஒரு செங்கல், மரம் இதெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல இடுக்கில் வந்து இந்த பாம்பு வந்து தங்கிடும். ஸோ கோழி வேட்டையாடுறதுக்கும் வரும். அதனுடைய முட்டையை வந்து விரும்பி சாப்பிடுறது வந்து இந்த நாகப்பாம்பு. ஸோ அதை சாப்பிட்றதுக்கும் நாகப்பாம்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கட்டுவிரியன் பற்றி சொல்லணும்னா, இது வந்து கடிச்சதுன்னா நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படுத்தி இது வந்து ஆல்மோஸ்ட் பிரெயின் டெத் மாதிரி போயிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து 10 days இழுக்கும். பட் டெஃபினட்டாக வந்து நம்ம காப்பாற்றி விடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுருட்டை விரியன். இந்த சுருட்டை விரியன் வந்து கடிச்சா ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. இது வரைக்கும் எங்ககிட்ட 25 ஆண்டு காலமாக ஒருத்தம் கூட செத்ததா சரித்திரமே இல்லை. இந்த சுருட்டை விரியன் கடிச்சு இந்த சுருட்டை விரியன் கடிச்சு வந்தாங்கன்னா லைட்டாக கடிச்ச இடத்துல வீக்கம் இருக்கும், வலி இருக்கும். கொஞ்சம் அதை இன்சைஸ் பண்ணிட்டு அந்த டாக்ஸிசிட்டிலாம் எடுத்து விட்டுட்டு ஒரு 5 பாம்பு கடி மருந்து கொடுத்து வார்டில் வச்சு 3ஆவது நாள் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ஸோ சுருட்டை விரியன் வந்து பெருசாக பயப்பட தேவையில்லை. மெயினாக நம்ம பயப்பட வேண்டியது கண்ணாடி விரியன், அடுத்தது நாகப்பாம்பு, கட்டு விரியன். வேக்யூம் தெரப்பின்னு இருக்குது. ஸோ வூண்ட் டிப்ரைட்மெண்ட் பண்ணிட்டு இந்த வேக்யூம் தெரப்பிலாம் போட்டோம்னா சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாகப்பாம்பு வந்து நாகமணியை கக்குது. இது வந்து ஒரு 15 வருஷம் அந்த விஷத்தை இறக்காம இருந்துச்சுன்னா அந்த விஷம் வந்து மாணிக்க கல்லா மாறிடும். இது வந்து அமாவாசை அன்னைக்கு இந்த கக்குச்சுன்னா அப்படியே வெளிச்சமா இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இந்த பாம்பை பிடிக்கக்கூடிய இல்லாஸ் எல்லாம் அப்ப கோடீஸ்வரர்களா ஆயிருக்கணும். ஸோ அதனால இதெல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதை தான். அதே மாதிரி 2 சார பாம்பும் நடனம் ஆடுது. இது வந்து காம்பாட் டான்ஸ் அப்படின்றோம். அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெண் பாம்பு இருக்கு. ஒன்று அந்த ஏரியாவுக்கு முதலாளிங்க யாரு அப்படின்றது தான் அது சண்டை போடுது. அந்த பெண் பாம்போட மேட் பண்றதுக்கு இந்த 2 ஆண் பாம்புகள் சண்டை போடுவது தான் அந்த காம்பாட் டான்ஸ். இணை சேருவதற்கான இது இல்லை இந்த டான்ஸ். ஸோ இது வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கொம்பேரி முக்கன் பார்த்தீங்கன்னா மெலிசா தான் இருக்கும். ஆனால் ஒரு 4 அடி 5 அடி 4 அடிக்கு மேலே வளரக்கூடியது. ஆனால் அது பிடிக்கவே முடியாது. அது வந்து சரசரன்னு வேகமாக ஓடி போயிடும். மரம் தாவும். மெயினாக வந்து பைக்குக்குள்ளே போயிடும். இல்லை வீட்டுக்குள்ளே மரம் செடி இருந்துச்சுன்னா மேலே ஏறி போயிட்டு கேஸ் சிலிண்டரு கிச்சனுக்குள்ளே எங்கன்னா ஒளிஞ்சிக்கும். எலியை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரான்ஸ் பேக் ட்ரீ ஸ்னேக் இது கடிச்சா வந்து விஷம் ஒன்றும் இல்லை. பட் அது என்ன சொல்லுவாங்க, அது கடிச்சிச்சுன்னா அது மரம் ஏறி பார்க்குமா. இந்த சுடுகாட்டுக்கு போனாங்களா, நம்ம கடிச்சவன் வந்து செத்துட்டானா, சுடுகாட்டுக்கு போனாதான் வந்து இது சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதை தான். ஆக்சுவலா பாம்பு வந்து அவ்வளவா தண்ணியும் குடிக்காது, பாலும் குடிக்காது. ஸோ அதை ரொம்ப பசிச்சாலும் ஒரு பாம்பு வந்து 10 நாள் 15 நாள் கூட சாப்பிடாம இருக்கும். அது தோல் உரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மந்தமாக தான் இருக்கும். அது வந்து எதுவும் சீண்டாது. நம்மளே போனாலும் அமைதியாக தான் இருக்கும். ஒன்றும் ஆக்ரோஷமாக ஆகாது. பட் அந்த ஒரு பாம்பு வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் தோல் உரிக்கும். ஸோ அந்த தோல் உரிச்சிச்சுன்னா அப்போ வந்து ரொம்ப
பவர் ஜாஸ்தியா இருக்கும், அதனுடைய வெனம் டாக்ஸிசிட்டியும் அதிகமா இருக்கும். அந்த தோல் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து கண்ணெல்லாம் மங்கியா இருக்கும், மங்களா தான் இருக்கும், டல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பாம்புக்கு வந்து பால் குடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம மூட நம்பிக்கையில தான் நம்ம அது வந்து எந்த ஒரு எலி பொந்தோ, எந்த ஒரு சந்தோ, ஒரு செங்கல் அடுக்கி வச்சிருந்தாலோ, பழைய கற்கள் வந்து இல்லை இலைங்க, செடிங்க இதுக்கு பக்கத்துல வந்து இதா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வீரியன் பாம்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா கத்தாழை செடி, கள்ளி செடி, வாழைத்தோட்டம், கரும்பு தோட்டம், நெல் வரப்பு. இந்த வரப்புல தான் கொஞ்சம் வந்து அதிகமா இந்த பாம்புகள் தங்கும் இடம். அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பாம்புகள் வந்து தங்கி இருக்கும். நாகப்பாம்புக்கு வந்து முட்டையை பிடிக்கும். அது முட்டை வந்து அப்படியே சாப்பிட்றோம், நல்லாவே சாப்பிட்றோம். இன்கேஸ் அந்த பாம்பை வந்து நம்ம நாகப்பாம்பு வந்து பயமுறுத்தணும்னு வைங்க, அந்த பாம்பு வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கக்கிடும். அது எது சாப்பிட்டிருந்தாலும் அணிலோ, எலியோ, தவக்கலையோ, இல்லை முட்டையோ எது சாப்பிட்றதுனாலும் அப்படியே கக்கிடும். அதனுடைய குணம் வந்து பயமுறுத்தினாங்கன்னா அதை கக்கிடும். நாகப்பாம்புக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சீவிங் ஹேபிட் இருக்கும். இது பிடிச்சதுன்னா அப்படியே கடிச்சிட்டு விடாது. இதான் அது உதறி நம்ம இது பண்ணாதான் அது விடும். ஆனா கண்ணாடி வீரியன் பார்த்தீங்கன்னா அது அடிக்கிற ஃபோர்ஸும் தெரியாது, வர்ற ஃபோர்ஸும் தெரியாது. ஸோ கண்ணாடி வீரியன் குணம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சுருட்டு வீரியன் பாம்பும் வந்து அது ஸ்ப்ரிங் ஆயிட்டு காயில் ஆயிட்டு அது அடிக்கிற ஃபோர்ஸும் தெரியாது, ரீகாயில் ஃபோர்ஸும் தெரியாது. இதனுடைய குணம் வந்து இந்த மாதிரி. சாரப்பாம்பு வந்து அது வந்து பயங்கர ஃபாஸ்டா போகும். அது கடிச்சதுன்னா உடனே அதுவும் கடிக்கும், கொத்தும். இந்த மலைப்பாம்பும் கடிக்க வரும். பட் அதெல்லாம் கடிச்சா விஷம் இல்லை. பட் சில பேர் என்ன சொல்லுவாங்க, சாரப்பாம்பு வந்து வால்ல சுத்தி அடிக்குதுங்க சார், வால்ல விஷம் இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க. அது பிடிச்சா தலையை பிடிக்கிறப்ப வந்து வால்ல சுத்தி அது எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் அங்க எங்க அடிச்சு பிடிச்சி முட்டியும் போது எப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து பாம்பு கடிச்சா ஓடக்கூடாது என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள்.